அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனா வந்து திரியங்க தாடாசனா. திரியங்கன்னா சாய்வான, அதாவது சைட் பெண்ட் வந்து பண்ண போகிறோம். தாடாசனா வந்து பர்வதாசனா மாதிரி, மவுண்டன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தான் திரியங்க தாடாசனா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதோட பயிற்சி ஆசனங்கள் வந்து பார்த்துடலாம். பயிற்சி 1, சுக்காசனா உட்காந்துக்கோங்க. சுக்காசனா சப்பளங்கால் அப்படி போட்டு உட்காந்துக்கோங்க. முதுகு தண்டை கொஞ்சம் நேராக வச்சுக்கோங்க. இப்போ வலது கையை கொஞ்சம் இப்படி தள்ளி நம்ம வைக்க போகிறோம். வைக்கும் போது இந்த தோல் பட்டை இந்த மாதிரி வரக்கூடாது, நல்லா இப்படி தள்ளி இப்படி விரிச்சு வைக்கணும். இப்போ இடது கையை வந்து அப்படியே காதோட ஒட்டி இப்படி கொண்டு வரணும். வந்துட்டு அப்படியே வந்து இப்படி பெண்ட் பண்ணணும், நல்லா வந்து சாய்க்கணும். பெண்ட் பண்ணும் போது எல்போ வந்து மடியக்கூடாது, அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கையை வந்து கொஞ்சம் பார்த்து அப்படி வச்சுக்கோங்க. வந்துட்டு நல்லா இப்படி பெண்ட் பண்ணணும். இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். நம்ம இப்படி சாயும் போதே உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு இழிவுத்தன்மை நல்லாவே வந்து உங்களுக்கு ஏற்படும். அதுக்காக நம்ம இதை பண்றோம். இப்போ இடது கையை நல்லா இப்படி தள்ளி இப்படி வச்சிருங்க. தோள்பட்டை நல்லா இப்படி இந்த பக்கம் விரிஞ்ச மாதிரி வரணும். உங்க மார்பு பகுதி நல்லா விரியணும். இப்போ வலது கையை காதை ஒட்டி இப்படி வச்சுட்டு அப்படியே வந்து இப்படி சாயப்போம். இதுல இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே வந்து எழுந்து நின்றுக்கலாம். பயிற்சி ஆசனம் 2. கால்கள் 2 நல்லா சேர்த்து அப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. கால் பகுதி வந்து நல்லா நேராக இருக்கணும். இப்போ உட்கார்ந்துட்டு பண்ணதை அப்படியே வந்து நம்ம நின்றுட்டு பண்ண போகிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போது வலது கையை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இடது கையை நீட்டி காதை ஒட்டிட்டு அப்படியே வந்து இப்படி பெண்ட் பண்ண போகிறோம். பெண்ட் பண்ணும் போது இந்த வலது கை அப்படியே நல்லா அப்படி கீழே இறங்கும். பண்ணும் போது என்ன பண்ணணும்னா, உங்களோட மார்பு பகுதி இப்படி முன்னாடி கொண்டு வந்து பெண்ட் பண்ணக்கூடாது. நல்லா இப்படி வச்சுட்டு எப்படி நிலையில இருக்கோ நேராக அதே நிலையில வந்து அப்படியே வந்து சைடில் வந்து இப்படி பெண்ட் பண்ணணும். உங்களால் எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தலை எடுத்துக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே வலது பக்கம் செஞ்சிடலாம். வலது கை நீட்டிட்டு திருப்பிக்கோங்க. காதை ஒட்டிட்டு அப்படியே வந்து இடது பக்கமாக இப்படி பெண்ட் பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். செய்யும் போது ஒன்று கவனிச்சுக்கோங்க, முட்டி வந்து மடங்கக்கூடாது. நான் கால் பகுதி ஃபுல்லாக எல்லாமே வந்து நேராக தான் இருக்கணும். உங்களோட இந்த அப்பர் பாடி இல்லைன்னா டார்சோன்னு சொல்லுவாங்க, அது மட்டும் நல்லா சைடில் வந்து பெண்ட் பண்ணணும். இப்போது நம்ம ஆசனாக்கு போயிடலாம். திரியங்க தாடாசனா. இதுக்கு வந்து கைகள் வந்து முன்னாடி நீட்டிக்கோங்க, இப்படி கோத்துக்கோங்க. அப்படியே வந்து இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு மேல் நோக்கி அப்படியே தூக்கிடுங்க. இப்போ எப்படி பயிற்சி ஆசனாலாம் பண்ணுமோ அதே மாதிரி வந்து நம்ம வலது பக்கமாக அப்படியே பெண்ட் பண்ண போகிறோம். பெண்ட் பண்ணும் போது உங்களோட கைகள் வந்து மடங்கக்கூடாது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படியே இப்படி பெண்ட் பண்ண போகிறோம். கை கோத்த மாதிரியே அப்படியே பெண்ட் பண்ண போகிறோம். நல்லா இப்படி விரிக்கணும். இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். நடுநிலைக்கு வந்துடுங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே வந்து இடது பக்கம் பண்ணிக்கலாம். கையை வந்து காதை ஒட்டி அப்படியே வச்சுக்கோங்க. கைகள் நேராக இருக்கணும், கால்கள் நேராக இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். கைகளும் தளர்த்திக்கலாம். இது திரியங்க தாடாசனா. இப்போ கைகள் நீட்டியே வச்சிருக்கிறதுனால வந்து கைகள் ஏதாவது வலிச்சிச்சுன்னா தோள்பட்டை வந்து நல்லா அப்படி வந்து ரொட்டேஷன் பண்ணிடலாம். அதே மாதிரி வலது பக்கம் எடுத்து அதே ஆப்போசிட் சைடில் அப்படியே பண்ணிடலாம். அப்படி இல்லை எனக்கு இந்த இடத்துல வலிக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி எல்போவை வந்து நீட்டி நீட்டி மடக்கிடலாம். உடனே வந்து இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா கைகள்லாம் வலிக்காது.
திரியங்க தாடாசனா பயிற்சாசனங்கள்லாம் வந்து பார்த்தோம். 1, 2 எல்லாம் பார்த்தோம். அதில் உட்காந்துட்டு சைட் ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி நின்றுட்டு அதே மாதிரி சைட் ஸ்ட்ரெச் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி போஸை வந்து நம்ம வந்து இன்டர்லாக் பண்ணிவிட்டு உடம்பை வந்து மேல் பகுதியை மட்டும் நம்ம வந்து சாய்வான நிலையில் பண்ணணும். வலது பக்கமும் இடது பக்கமும் பண்ணிகிட்டே இருந்தோம். இதை வந்து நிறைய டைம் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இப்போ சின்ன பசங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா தாடாசனம் பண்ணும் போது வந்து அவங்கள ஹைட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு வந்து ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்குது, வளர்ச்சி கம்மியாக இருக்குது, அந்த வயசுக்குள்ளே வளர்ச்சி இல்லைங்கிற மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த தாடாசனம்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வளர்ச்சி அடையலாம். கைகளை கோர்த்துக்கிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு குதிக்காலை மட்டும் தூக்கிட்டே அப்படியே இருக்கலாம். அதில் அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த திரியங்க தாடாசனம் இதையும் வந்து பண்ணலாம். பண்ணும்போது வந்து உங்களுக்கு உடம்பு வந்து நல்லாவே வளர்ச்சி கிடைக்கும். இப்போ அப்படியே சைட் பெண்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, உங்களுக்கு இந்த இடத்துல சைடில் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஸ்ட்ரெச் கிடைக்கும் போது இங்கே இருக்கிற இந்த இடுப்பு பகுதியில் இருக்கின்ற எக்ஸ்ட்ரா இந்த சதைகள்லாம் வந்து நல்லாவே இதாகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு செஸ்ட்டும் நல்லா ஓப்பன் ஆகும். கைகள் வந்து நல்லா நீண்டுகிட்டே இருக்கிறதுனால கைகளுக்கும் கால்களுக்கும் வந்து நல்லா வந்து ரத்த ஓட்டம் போகும். இதில் வந்து முட்டி மடங்காமல் வந்து பார்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு காலுக்கு நல்ல வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு போகும். வயிற்றுக்கும் வந்து உங்களுக்கு வந்துமே ரொம்பவே நல்லது. இந்த ஆசனாவை முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.